ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு மாவு அரைச்சேங்க. அது ஒரு குத்தமாக போச்சுங்க. அரிசியை கம்மியாக போட்டு உளுந்து அதிகமாக போட்டுட்டேங்க. அதனால் போண்டா போட்டலான்னு எடுத்து வச்சிட்டேங்க. மணி ஒரு 4 மணி இருக்கும். அதனால் போண்டா போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். டீயும் போட்டு போண்டா ரெடி ஆச்சுங்க. இது பேர் கச்சாயம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் மாவு இந்த போட்டு ஆடிட்டாங்க. இந்த முளப்புக்கு வச்சுருந்தோம்ல, அது நல்லா முளைச்சி வர ரெடி ஆயிடுச்சுங்க. மழை நிற்கவே இல்லை, மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊரில் ஒரு மழையாகத்தே இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்டா, இந்த போண்டாக்காண்டி உளுந்து அள்ளினல்ல, உளுந்து மறுபடியும் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் உளுந்து எடுத்து மறுபடியும் இந்த உளுந்தோட சேர்த்து ஊற வச்சுட்டேன். மறுபடியும் நிறையா பொங்கிருச்சு. அதை ஒரே டைமில் ரெண்டையுமே சேர்க்கக்கூடாதுல்ல. இப்போ அப்போலே இனிப்பு போண்டா செஞ்சாச்சு. மறுபடியும் இது நிறைய ஆயிடுச்சு. இப்போ நிறைய ஆன பிறகு இட்லி வந்து ஒரு மாதிரி கல் மாதிரி ஆயிரும். அதனால் பாதி உளுந்து மறுபடியும் அள்ளிட்டு என்ன பண்ணேன், வடை போடலான்னு சொல்லிட்டு பாதி எடுத்துட்டேன். தம்பிக்கு சைடில் கூழ் காய்ச்சிட்டேங்க. நைட்டுக்கு சாப்பாடு ஊட்டலான்ட்டு வடை போடலான்னு பாதி உளுந்து எடுத்துட்டேங்க. எடுத்த பிறகு எங்கள் மாமா பூ வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பூனாலே பொம்பளை பிள்ளைக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்காங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. இது என்ன போட்டிருக்கேன்டா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, இதை உப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைஞ்ச பிறகு நம்ம சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்குங்க. கொஞ்சம் புளி சேர்த்துட்டு. இந்த டைம் எனக்கு நம்ம உருண்டையாக வந்துச்சு. உருண்டையில் ஓட்டையாக வந்துச்சு. எப்போவுமே உருண்டையாக வரும். இப்போ நல்லா ஓட்டையாக இந்த டைம் வந்துச்சு. நல்லா எண்ணெயே இழுக்கல, நல்லா முறுமுறு சூப்பராக வந்துச்சுங்க வடை. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க, சொல்ல மறந்துட்டேன். நல்லா ஓட்டையாக சூப்பராக வந்துச்சு வடை. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆயிடுச்சுங்க. சரி, நம்ம நைட் ஆயிடுச்சுங்க. அதோட சரி பூ கட்டிடலான்னு சொல்லிட்டு பூ கட்டலாம் பார்த்தா நூல் கம்மியாக இருந்துச்சு. இந்த நூல் பத்தாதே அப்படின்னு நினச்சி கட்டினேன். ஆனால் நூல் கரெக்டாக வந்துருச்சுங்க. இது ஒரு 50 ரூபா இருக்குன்னு நினைக்கிற பூ. ஆனால் ஒரு 2-2.5 முழம் வந்துச்சு. பூ நிறையா இருக்கும். எப்பவுமே உதிரி வாங்குங்க, அது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.